கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகள் மற்றும் விவசாய நிலங்களை மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, அன்னகிராமம், கடலூர் ஆகிய பகுதிகள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தது. இந்த நிலையில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு அனைத்தும் தற்போது இயல்பு நிலை திரும்ப நிலையில் மத்திய குழுவினர் தற்போது சேதங்கள் குறித்து பார்வையிடுவதற்காக கடலூர் மாவட்டத்துக்கு வருகை தந்தனர். முதற்கட்டமாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த பகண்டை பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாலங்கள் சேதமடைந்து ஊருக்குள் நுழைந்ததை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து மேல்பட்டாம்பக்கம் பகுதியில் அதே பாலங்கள் சேதமடைந்ததையும் சாலைகள் சேதமடைந்ததையும் பார்வையிட்டனர். இந்த குழுவினர் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இக்குழுவில் மத்திய உள்துறை அமைச்சின் இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 6 பேர் கொண்ட அதிகாரிகள் தற்போது இந்த மத்திய குழுவில் இணைந்து கடலூர் மாவட்டத்தில் வெள்ள சேத பணிகளை தற்போது பார்வையிட்டு வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமாரிடம் எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டது என்பதை கேட்டறிந்தனர். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளிடையும் கிராம மக்களிடையும் பாலங்கள் சேதமடைந்ததும் விவசாய நிலங்கள் சேதமடைந்தது குறித்து அங்கு விவசாயிகளிடம் கேட்டறிந்தார்கள். தொடர்ந்து இந்த ஆய்வில் மூத்த IAS ஆன அமுதா IAS மற்றும் ககன்தீப் சிங் பேடி, கூடுதல் தலைமை செயல் ககன்தீப் சிங் பேடி, ராஜேஷ் லக்கானி என ஆகியோர் இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அழகிநத்த பகுதியில் மேம்பாலங்கள் சேதமடைந்ததையும் பார்வையிட இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து நகர பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் வெள்ளநீர் சூழ்ந்ததையும் பார்வையிடுவதாக தற்போது இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.